அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அதாவது மிக்ஸி வந்து அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அரைக்கணும். ஓகேங்களா? வாங்க அரைக்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஜார், மிக்ஸியோட பெரிய ஜார் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஊற வச்சிருந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்க போகிறேன். அரைச்சதை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸாக வந்து அரைக்கணும். ஓரளவு கோர்ஸாக அரைஞ்சாச்சுன்னா உளுந்து உடஞ்சிரும் எல்லாமே. அதுக்கப்புறமா ஸ்லோவாக அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணணும், ரொம்ப போடக்கூடாது. பட் டைமிங் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 20 மினிட்ஸ்லேயே அரைச்சி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு செக் பண்ணிக்கலாம் அடியில் வரைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக அரைஞ்சி வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி லைட்டாக போட்டு இன்னும் ஒரு ஓட்டுனா இது ரெடி ஆகிடும்.